சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு தூக்கிய போலீஸ். அதாவது கரூரில் ஏற்பட்ட சம்பவத்தினால 41 பேர் உயிரிழந்தாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு காரணம் தொடர்ந்து ஆளும் கட்சியான ஸ்டாலின் தான் எனவும், ஸ்டாலினது மெத்தனத்தனமே இந்த பிரச்சனைக்கு காரணம். அவர் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளவில்லை. அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இவ்வாறு நடந்தது. இதற்கு மறைமுகமாக செந்தில் பாலாஜி மீது தாக்குதல்களும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆளும் கட்சியே தான் கரூர் சம்பவத்திற்கு காரணம், 41 பேர் உயிரிழப்புக்கும் ஆளும் கட்சி தான் காரணம் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. மேலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆறுதலும் கூறினார். ஆனால் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த கேஸ் தொடர்ந்து விஜயை டெல்லிக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதனால் நேற்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற விஜய் சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திணறி இருக்கிறார். தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், அது மட்டுமில்லாமல் ஏன் தாமதமாக வந்தீர்கள், கூடவே அங்கு ஒருத்தர் மயக்கம் போட்டு வீயும் போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அது கூடவா உங்களுக்கு தெரியாது? தொடர்ந்து உங்களுடைய பேச்சிலே நீங்கள் குறியாக இருந்தீங்களா, மக்களை கவனம் செலுத்தவில்லையா என தொடர்ந்து விஜய் மீது அட்டாக் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கரூரில் எவ்வளவோ விசாலமான இடங்கள் இருக்கும்போது இந்த குறுகிய இடம்தான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கிடைத்ததா? இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது யார்? அது மட்டுமில்லாமல் கரூரில் செந்தில் பாலாஜி என்ன செய்து கொண்டிருந்தார்? தொடர்ந்து மக்கள் மயக்கமடைந்த நிலையில் உடனே அவர் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு ஆம்புலன்ஸும் ரெடியாக இருந்தது. இதெல்லாம் முன்கூட்டியே அவருக்கு எப்படி தெரியும்? அதனால் செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து வர வேண்டும். அதனால் செந்தில் பாலாஜி உடனே இங்கு சிபிஐ விசாரணைக்கு வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த கேஸில் அடுத்தடுத்து தொடர்ந்து திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியையும் சிபிஐ வலயத்திற்குள் கொண்டு வருவது அமித்ஷாவின் வேலை எனவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இவ்வாறு விஷயங்கள் நடப்பதாகவும், இதனால் 10 அமைச்சர்கள் உட்பட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் அமித்ஷாவின் வலயத்திற்குள் மாட்டிக்கொண்டுள்ளனர். கண்டிப்பாக இம்முறை திமுக வெற்றி பெறாது. செந்தில் பாலாஜியும் டெல்லிக்கு கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுவார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு.